இர்ஃபான் வியூஸ். இர்ஃபான் அப்படிங்கிற ஒரு சும்மா ஹோட்டல்ல போயிட்டு சாப்பிட்டு அந்த ஃபுட்டை வந்து ரிவ்யூ பண்ணி வீடியோ போட ஆரம்பிச்சு ஸோ இன்னைக்கு கிட்டத்தட்ட அவரோட சப்ஸ்கிரைபர் 5 மில்லியன். ஸோ 5 மில்லியன் பேர் வந்து அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவர் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் மதன் கௌரி வீடியோவை கம்பேர் பண்றப்போ இவரது டபுள் மடங்கா போயிடும். ஸோ இர்ஃபான் வந்து நார்மலா ஒரு வீடியோ போட்டாலே மினிமம் 2 to 3 lakhs வந்து 1 hour 2 hourல போயிடும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு வந்து அவரோட வீடியோஸ்க்கு இருக்கு. எவ்வளவு சர்ச்சைகள்ல அவர் மாட்டினாலும் எவ்வளவுதான் அவருக்கு வந்து கெட்ட பேர் வந்தாலும் ஆனாலும் மக்கள் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் ரொம்ப வளர்த்து விட தான் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப அன்பு காட்டிட்டு அவங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ முக்கியமா இர்ஃபான் வந்து சாப்பிடுறது தாண்டி அவங்க ஃபேமிலியில என்னென்ன நடக்குது, ஹோம் டூரு, பிளாக், அது இதுன்னு சொல்லி தன் குழந்தை பண்ற சேட்டை, ஒய்ஃப்க்கு கிஃப்டா கார் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையும் அவர் வந்து ரெகுலரா வீடியோஸா எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காரு. இத வந்து மக்கள் உட்கார்ந்து ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இர்ஃபான் வியூஸ்ல 5 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க. அவர் வந்து சேனல் ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் 3500 வீடியோ போட்டிருக்காரு. சோ டோட்டலா பாத்தீங்கன்னா மதன் கௌரிக்கும் இவருக்கும் வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்கு. சோ மதன் கௌரி வந்து நார்மலா ஒரு நாளுக்கு ஒரு வீடியோ போட்டு 15 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு அப்படின்னா இர்ஃபான் வியூஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 18ல இருந்து 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவரோட வீடியோஸ்க்கு வரும். சோ ரெண்டு பேருக்குமே பெரிய அளவுல டிஃபரெண்ட் இருக்காது. ஏன்னா இவரதுமே மில்லியன்ல வியூஸ் போகும், அவரதுமே மில்லியன்ல வியூஸ் போகும். இர்ஃபானுமே பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் கூட எல்லாம் போயிட்டு இன்டராக்ட் பண்றது, லஞ்ச் சாப்பிடுறது இப்படி எல்லாம் பண்ணி அவரோட வியூஸை ஏத்திட்டாரு. சோ அதே மாதிரி மதன் கௌரியும் இப்ப நிறைய செலிபிரிட்டிஸ் எல்லாம் இன்டர்வியூ பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. ஐபிஎல்ல வந்து தோனி கூட சேர்ந்து ஒரு ஆட் எல்லாம் பண்ணியிருந்தாரு. சோ அந்த அளவுக்கு அவருக்குமே மிகப்பெரிய ஒரு growth கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ இவங்க எல்லாம் நார்மலா ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போட்டு 30 நாளுக்கு 30 வீடியோ போட்டு 15 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய் அப்படின்னு சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அவங்க சம்பாதிக்கல, நாம தான் அவங்களுக்கு சம்பாதிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம்.